ஏன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் வர்றதுனால பணப்பட்டுவாடாவுக்கு தீவிரமாக காட்டிக்கிட்டு வராங்க திமுக. ஏன்னா இந்த அரவிந்த்ன்ற ஒரு நெட்வொர்க்காக இருக்கலாம் இந்த பணம் டிரான்சாக்ஷனில். பல இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புருஷவாக்கம், கே நகர், அப்புறம் அண்ணா நகர், இதோட ஒரு இடம் சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் சர்க்குலேஷன் தான். ஒரு ஸ்பாட்லேருந்து பண்ணாமல் பல ஸ்பாட்லேருந்து பண்ணக்கூடிய இது. அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சாக இது வந்து அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டிப்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இவருக்கு என்ன நெட்வொர்க் இருக்குது அரவிந்துக்கு, ரெய்டு வராங்கன்னு தகவல் வந்துடும் சார். ஒரு சில இடங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த கேஷ் எல்லாம் வந்து பண்டல் பண்ணி உடனே கண்டெய்னரில் தான் வேற ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆப்ரேஷனல் இதுவாக இருந்திருக்கு. இப்போ கண்டெய்னரில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் எங்கேயோ ஒரு இதுலேயே போய் குடோன்லையோ இல்லை பால் அடைஞ்ச குடோன்லையோ அந்த கண்டெய்னர் போயிடும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வேற சில இடங்களுக்கு பிரிப்பாங்க. அமைச்சர்கள் தான் பொறுப்பா நியமிச்சிருக்காங்களா திமுக? அப்படிதான் பொறுப்பு. அவங்க நியமிக்காம வேற யார் சார் நியமிப்பாங்க? எந்தெந்த அமைச்சர்கள்லாம் லிஸ்ட்ல வந்திருக்காங்க இப்போதைக்கு? எத்தனை அமைச்சர்கள், என்ன விவரம்? குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க தான் ஐ பெரியசாமி. ஏன்னா ரெய்டு அங்கே போகுதுன்னா அவங்க தான் முக்கிய புள்ளியாக இருப்பாங்க. அப்புறம் KN நேரு, பொன்முடியும் இருக்காரு அந்த லிஸ்ட்ல. இவங்கெல்லாம் தான் ஹைலி வாட்ச்டு பீப்புள் பை இடியா, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இவங்கெல்லாம் ஐடிலாம். அதனால இவங்க தான் வந்து அதற்கு காரணகர்த்தாக்கள், காரியகர்த்தாக்கள்லாம் இருப்பாங்க. சீனியர்ஸ் தான் முக்கியமான சீனியர்ஸ் தான். அது இல்லாமல் வந்து அதிமுகலேருந்து வந்த ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். KK நகர், டி நகர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இடி வந்து சோதனை நடத்திட்டு வர்றாங்க. அரவிந்த் அப்படிங்கிற நபர் வந்து தற்பொழுது வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை ரிலேட்டபிளான விஷயங்களில் ஈடுபட்டதுனால அவருடைய வீட்டில், நிறுவனங்களில் ஈடு ரெய்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து செய்திகள் மூலியமாக அறிய முடியுது. இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த அரவிந்த் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அவரோட பினாமி அப்படிங்கிற மாதிரி பின்னணி தகவல் வந்து சொல்லப்படுது. எலெக்ஷனுக்கு உண்டான பணங்களும் பினாமிகிட்டேருந்து தான் பிரியுது அப்படிங்கிறதும் பின்னணியில் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. என்ன பினாமிகிட்டேருந்து தான் இந்த தடவை எலெக்ஷன் பணங்கள் பிரியுதா, இல்லை நம்ம எல்லாருமே கண்டெய்னர் பணம் அந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டுட்டு இருந்தோம்? இது பின்னணியில் இருக்கக்கூடிய தகவலை பற்றி பகிர்ந்துக்கங்க சார். அதாவது நம்ம இப்போ எனக்கு நல்லா வந்து இன்னைக்கு எந்த அரவிந்துன்னு சரியாக நம்மளுக்கு தெரியல முதல் கட்டமாக. ஷட்டில் வந்து பிக் ஷாட்டு. இவர் வந்து ஏற்கனவே நடந்த ரெய்டு, அதாவது 23 ஜூலை வாக்கில் நடந்த ரெய்டில் வந்து ஐபி வீட்டில் நடந்தது. ஐ பெரியசாமி லாஸ்ட்டில் அவர் இல்லை, அது 23 2023 நடந்த ரெய்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய அரவிந்தன் அவருடைய வீட்டில் தான் ரெய்டு நடந்தது. ஒரு அவரா என்னன்றது தெரியல நம்மளுக்கு முதல் கட்ட தகவலாக. பட் ஆனால் வந்து இந்த ரெய்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ இப்போ இந்த ரெய்டு தொடர்ச்சியாக நடக்கும் போல் தெரியுது. ஏன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் வர்றதுனால பணப்பட்டுவாடாவுக்கு தீவிரமாக காட்டிக்கிட்டு வராங்க திமுக. ஆகையினால இந்த அரவிந்த்ன்ற ஒரு நெட்வொர்க்காக இருக்கலாம் இந்த பணம் டிரான்சாக்ஷனில். இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து மொத்தமாக ஈரோடு எலெக்ஷனில் வந்து ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அவர் தான் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பட்டுவாடா பண்ணுறது, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால் அவரோட நெட்வொர்க்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இது ஒரு நெட்வொர்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷெல் கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மூலிமா யாருக்கோ டிரான்சாக்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து பரவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ரோடு கான்ட்ராக்டர்ஸு, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க மூலியமாகவும் பணப்பட்டுவாடாக்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. ரியல் எஸ்டேட்டு டீலிங் பண்ணுறவங்க மூலியமாகவும் பணப்பட்டுவாடா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த ஷெல் கம்பெனியை வச்சுக்கிட்டு இங்கேருந்து முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஒயிட்டை பிளாக்காக மாற்றுறதுக்கு ஒரு சில ஷெல் கம்பெனிஸ்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. நம்ம சென்னை பகுதியில், மையப்பகுதியில் முக்கியமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நீங்கள் 1 கோடி ரூபாய் ஒயிட் வேணும்னா நீங்கள் வந்து 1.10 கொடுத்தீங்கன்னா, 1 வந்து 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1 வந்து ஒயிட்டாக கொடுப்பாங்க.
அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து அதுவும் கொஞ்சம் வந்து மோடி ஐயா அவர்கள் வந்த பிற்பாடு அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் த நெட்வொர்க், பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்கு, சர்க்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ அதனால் அந்த ஏரியாவை வந்து டைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த அரவிந்தா இருக்கலாம்ன்றது தான் என்னோடய சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கை தான் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புருஷவாக்கம், கேகே நகர், அப்புறம் அண்ணா நகர் இதோட ஒரு இடம் சொல்கிறீங்க, தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் சர்க்குலேஷன் தான். ஒரு ஸ்பாட்லேருந்து பண்ணாமல் பல ஸ்பாட்லேருந்து பண்ணக்கூடிய இது. அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சாக இது வந்து அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டிப்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இவருக்கு என்ன நெட்வொர்க் இருக்குது அரவிந்துக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்கையும் வந்து அடுத்த கட்ட ரெய்டுலையும் போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போது பினாமிகள்கிட்டேருந்து தான் இந்த தடவை எலெக்ஷன் பணம் கைமாறுது. கண்டிப்பாக இது வந்து காலகாலமாக பினாமிகள்கிட்ட தான் சார் போவோம். அவங்க வந்து கண்டெய்னர் பணம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டெய்னர் வந்து, அதாவது சார் இது இப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்து ரெய்டு வராங்கன்னு தகவல் வந்துடும் சார். ஒரு சில இடங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த கேஷ் எல்லாம் வந்து பண்டில் பண்ணி உடனே கண்டெய்னரில் தான் வேறு ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆப்ரேஷனல் இதுவாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கண்டெய்னரில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் எங்கேயோ ஒரு இதுலேயே போய் குடோன்லையோ இல்லை பால் அடைஞ்ச குடோன்லையோ அந்த கண்டெய்னர் போயிடும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வேறு சில இடங்களுக்கு பிரிப்பாங்க. இவ்வளோ பணம் இந்தந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னா ஒரு மொத்தமாக மாட்டிக்கிட்டால் தானே போச்சு, கொஞ்சமாக போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டைவர்ஷன் தான். டைவர்ஷன் பண்ணி விட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னதான் வந்து அவங்களுக்கு டிப்பு வந்தாலும் இப்போ சேலத்தில் இந்த ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தேடிக்கிட்டே இருந்தால் மற்ற இடங்களில் இருக்கிறது என்னன்றது தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இது வந்து தொடர்ச்சி, எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து இந்த தொடர் ரெய்டு நடக்கும் தான் தோணுது. இப்போ அரவிந்த்ரவர் வந்து அவர் ஒரு ஷெல் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த ஷெல் கம்பெனி மூலயமா பணப்பட்டுவாடா நடக்குதா அப்படின்றது தான் இப்போ இந்த ரெய்டு நடக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அப்போ அந்த கண்டெய்னர் பணத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? இப்போ பினாமிகிட்ட இருக்கிறது ஒரு பணம், அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடியது இன்னொரு பணமா? இல்லை, எல்லாமே இவங்க பணம் தான் சார். பினாமி பேரில் இருக்கவங்களோட பணம் தான். அது வந்து கண்டெய்னர் மூலிமா டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்ட அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கண்டெய்னரில் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் தானே நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடுவீங்க. பல இடங்களில் பல ரூபத்தில் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு சரக்குக்குள்ளே மீன் கொண்டு போகிறாங்க, மீன் சரக்குக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாலித்தீன் கவரில் போட்டு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து மலேசியாவிலேருந்து வந்த பாம் ஆயில் கண்டெய்னரில் 5000 கோடி ரூபாய் பிடிப்பட்டது அப்படின்ற மாதிரி 2014 தேர்தலில் பத்திரிகையிலே பதிவாகிருக்கு. ஸோ கோஸ்டல் கார்டு ஏடிஜிபியும் இடியும் போய் இப்போ பிடிக்கிறாங்க. அது பத்திரிகைகளில் கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எவ்வளோ இருக்குது என்னன்னு கேட்டதுக்கு தெரியல, பட் வந்து உள்ள பணம் இருக்குன்றது தெளிவாயிடுச்சு. அதை வந்து இந்த பாம் ஆயில் வந்து கட்டியாக இருக்கும், அதை உருக்குனதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த கவரை எடுத்தால் தான் தெரியும் அந்த பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாம் ஆயில் கண்டெய்னரில் போகலாம், எப்படி வேணால் போகும். அது மீன் இதுக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க, காட்டன் பஞ்சுக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க, மிளகா மூட்டைக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க, இது மாதிரி கோழி ரேக்குக்குள்ளே வச்சு அனுப்பலாம். எப்படி கொண்டு போகிறாங்கலாம் தெரியாது. அவங்க என்ன எப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு இல்லாத தேர்தல் அளவுக்கு பணம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து விளையாட போகுது. 2 கட்சிகளுமே, திமுகவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். இதில் ஏடிஎம்கே வந்து அந்த செலவு பண்ணுறதுக்கு உண்டான கட்டத்தை இன்னும் நெருங்கலை, ஆனால் டிஎம்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இந்த செய்தி உண்மையா? அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, கடந்த இதுலேயே நம்ம இதை பற்றி பேசணும். ஃபேஸ் பை ஃபேஸாக பண்ணுவாங்க சார். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, இப்போ ஃபேஸ் 2 வரைக்கும் வந்துட்டாங்க. லாஸ்ட் ஃபேஸ்க்காக வெயிட்டிங். இது எல்லாமே எங்கெங்கே எவ்வளோ பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் சொன்னேன், ஒரு தலைக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓட்டு போட மாட்டான் தெரிஞ்சிச்சுன்னா, இப்போது குறிப்பிட்ட கணிசமான வாக்கு வந்து இந்த வாக்கு உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இது விஜய் கட்சிக்கு போயிடும், நமக்கு திமுகவுக்கும் உழுவாது அதிமுகவும் உழுவாதுன்னா அதை வந்து ட்ராக் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான் டக்குன்னு ஒன்று, சரி அவங்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்துருங்கப்பா, கண்டிப்பாக ஓட்டு போட்டணும் அப்படின்ற ரீதியில் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்களாம். இப்போ என்ன தான் விஜய் பக்தர்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திமுக தான் ஓட்டு போடுவாங்க.
அதிமுக பணப்பட்டுவாடா வந்து அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஃபண்டிங் இல்லை, முன்ன இருந்த அந்த ஃபண்டிங் இல்லை அப்போ அப்படின்றதான் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களா? இல்லை, கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்னும் வருமானம் பார்க்கல, இன்னும் ரொம்ப கிட்டத்தட்ட 21 அவுட் ஆஃப் த கவர்மெண்ட்டு. ஸோ எடப்பாடி அதுக்கு 10 வருஷம் இருந்தாங்களே. 10 வருஷம்னா என்ன சார், இவர் 4.5 வருஷமோ 3 வருஷமாக தானே சார் இருந்தார், 3.5 வருஷம் இருந்திருக்காரு எடப்பாடி. ஸோ அந்த அளவுக்கு பணம் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த பீரியடில். ஏன்னா ஃபுல் டைட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து இவங்களோட ஆட்சியை மானிட்டர் பண்ணுறது இப்பயும் டைட் பண்ணுறாங்க. பட் அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஜிபியினோட அப்பாயின்மெண்ட் விவகாரத்துலேயே ஒரு அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் தான் செயல்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு சாதகம் பாதகம் யார் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை போடுறத முக்கியத்துவம் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து ரொம்ப தெளிவாக எல்லா கட்டங்கள்லேயும் எந்த ஒரு வியாபாரம்னால வந்து இப்போது சிஎம்டியில் வந்து 50 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு புது பிளாட்டு போடுறாங்கன்னா, ஒரு 6 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கரில் போகிறாங்கன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வாங்குகிறாங்க சிஎம்டியில். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வியாபாரம். 50 ரூபா 100 ரூபான்றது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகிட்டுருக்கு தமிழ்நாட்டில். கடந்த ஒரு 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூம் ஆகிடுச்சு. ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ கொரோனா பீரியட்லேயும் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பூம் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 50 ரூபா கமிஷன் போகுதுன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு? 7 ஏக்கர்ன்றப்போ ஒரு ஒரு கம்பெனி வந்து 7 ஏக்கர் எடுத்து வந்து சிஎம்டி அப்ரூவல் போட்டு வாங்குறாங்கன்னா சரியான பணம் போடலாம். அமைச்சர்கள் தான் பொறுப்பாக நியமிச்சிருக்காங்களா திமுக? அப்படிதான் பொறுப்பு. அவங்க நியமிக்காமல் வேற யார் சார் நியமிப்பாங்க? எந்தெந்த அமைச்சர்கள்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இப்போதைக்கு? எத்தனை அமைச்சர்கள், என்ன விவரம் அது தெரியல, தெளிவாக தெரியல. பட்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க தான் பெரியசாமி. ஏன்னா ரெய்டு அங்கே போகுதுன்னா அவங்க தான் முக்கிய புள்ளியாக இருப்பாங்க. அப்புறம் KN நேரு, அப்புறம் வேலுமணி, பொன்முடியும் இருக்கார் அந்த லிஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்தது இங்கே சென்னையை பொறுத்தளவுக்கு சேகர் பாபு, இவங்கெல்லாம் தான் இப்போ ஹைலி வாட்ச்டு பீப்புள் பை இடியா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இவங்கெல்லாம் ஐடிலாம். ஸோ அதனால் இவங்க தான் வந்து அதற்கு காரணகர்த்தாக்கள் காரியகர்த்தாக்களாக இருப்பாங்க. சீனியர்ஸ் தான் முக்கியமான சீனியர்ஸ் தான். அது இல்லாமல் வந்து அதிமுகலேருந்து வந்த இப்போ நம்மளோட KKSSR அவங்க அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. பட் KKSRலாம் அந்த அளவுக்கு லோ பிளேயிங் ரோல் தான் பண்ணுறாரு. அப்படி ஒன்றும் ப்ராமினெண்ட்டாலாம் இல்லை அவரெல்லாம் ரொம்ப, ஏன்னா அரசியல்லேருந்து ஒதுங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. KKSR ராமச்சந்திரன்லாம் பெரியசாமி பீக்கில் தான் இருக்காரு. அதான் அவரோட பையன் MLA ஆயிட்டாரு, அடுத்து மினிஸ்டர் ஆக்கணுங்கிற முயற்சி போயிட்டு இருக்கு. அவர் இன்னமும் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டராக போடுவாங்க. இப்போ KN நேரு பையன் MP ஆகலையா, அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக போயிடுவார் இந்தி கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா. அந்த கணக்கில் தான் அவங்க வச்சுருக்காங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.